இயக்குனர் பாரதிராஜா இயக்கி நடிக்கும் குற்றப்பரம்பரை திரைப்படத்தின் கதாசிரியர் ரத்னகுமார் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதை எடுக்க விட மாட்டேங்கிறீங்க சார். சார் இது எடுத்து சார் சொன்னதை எடுக்கிறது இல்லூர் இல்லையா? இந்த பாஸ்போர்ட் போட்டாவா சார்? சார் மறுநாள் சார் எடுக்கல கேட்பீங்களா சார்? நாங்கள் எடுக்க போறோம் எடுக்க சொல்லிட்டே இருப்போம். அதில் உங்களுக்கு நட்டம் உண்டா? காசு வேணும் சார், பணம் வேணும் சார், பல கோடி போடணும் சார். மறுநாள் ஏன் சார் கமலா இன்னும் எடுக்க முடியல? ஏன் கமலா எடுக்கணும் கேட்க முடியுமா? என் கனவு படம் ஏன் சொல்றீங்க தெரியுமா? கனவாவே இருக்குங்க சார், கனவாவே படம் போயிருங்க சார். லட்சிய படைப்புகள்லாம் பண்ணி கொடுத்து வர கூட முடியாது சார். சின்ன யானைலாம் ஒரு வருஷம் கர்ப்பமா இருக்கும். இது நீங்க ஏன் எடுக்கணும்னு ஆயிரம் காரணம் இருக்கும். கமலஹாசன் எடுக்கிறது எப்படி எடுப்பார்? எடுக்காம போயிடலாம். பாரதிய படத்தை எடுக்காம செத்து போயிடலாம். அவர் ட்ரீம் ப்ராஜெக்ட் சொன்னாரு. கனவாவோட எதிர்த்து போட்டுமே உங்களுக்கு என்ன நட்டாதுல? நீ ஏன் அதை எடுத்து அசிங்கப்படுத்த பாக்குற? நீ பிதாமகன் அவனி பண்ணிடு, நீ எது வேணா சாதப்பட்ட எதையும் எடுத்துட்டு போ. யாரும் கேட்க போறோமா? இதை கை வைக்காத. உன் தாரகப்பட்டி தனி, உன் பிதாமகன் தனி, எங்கூட வராத. இதுதான் விஷயம். முடியுது சார். இதுதான் சார் இஷ்யூ ஆனது. நான் வாடகை கணக்கு பதில் கிடையாது. நான் கேஸ் போட சொன்னதுக்கு நீ கோர்ட்ல அதுக்கு பதில் கிடையாது. அப்புறம் பேட்டி கொடுக்குறான் ஏறிட்டு மைக்கை பிடிச்சிட்டு கண்டினியூ பேசுறான், நிறைய பேசிட்டான். இப்ப அது பேசுறதுக்கு பதில் தான் சொல்ல வேணும். வரலாற்றை எல்லோரும் எடுக்க முடியாது பாலா. ரெண்டாவது வந்து அவங்க பதிவு வேணும். நாங்கள் பதிவு வச்சிருக்கோம். இது நிறுவனங்களுக்கு எழுத்தாளர் சங்கம் இருக்கு, நாங்கள் போய் பார்ப்போம். இதான் நான் சொல்ல விரும்பிய விஷயம். என்னை படிச்ச அவன் ப்ரொஃபஸரா நெட்ல காப்பி அடிச்சான். அது நல்ல கேளுங்க, நல்ல கேள்வி பதில் சொல்லுங்க கேளுங்க. இது நீங்க கேட்ட கேள்வி அங்க இருந்து கேட்கல, அது விளக்கம் சொல்றது பொறுப்பு இல்லையா? இப்படி ஒரு பிதாமகன் சொல்ற பாரதிராஜாவை நீ விளையாட முடியும். அவன் நாய்க்கு தெரியுது உனக்கு தெரியலன்னு சொல்றான் ஒருத்தன். நீ கூட இருக்க ஏ பாரதி அப்படின்னு பேசாதப்பா. நான் பாலாவை தரக்குறவா அசிங்கமா பேச மாட்டேன். அவன் படைப்புகளை கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். சூத்தரை சொன்னதை விளக்கம் சொல்றேன். ரைட்டா தப்பான்றத நீங்க முடிவு செய்யுங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கோழைத்தனமா நான் அப்படி சொல்லுங்க, சொல்லவே இல்லை. புதுசா தப்பா போட்டு 15 இருக்கு தெரிஞ்ச சொன்னேன். காரணம் சொல்ல கேளுங்க. பாலு மகேந்திரா, பாரதிராஜா, பாலச்சந்தர் சொல்ல வேண்டியது இல்லை. இளையராஜா அது வேற சினிமா நமக்கெல்லாம் வெளியே விட்டுவங்க பாலா வரைக்கும். நீ பாலமேந்திரன் என்ன பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அர்ச்சனை வேலை பார்த்தா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நான் சொல்ல விரும்பல. பாலபாரதன் சொல்லியிருக்காரு. நான் பாரதி என்ன பண்ணி எல்லாரும் தெரியும். நான் கதை எழுதுறேன், முதல் கதை கலெக்ஷன். நான் அசிஸ்டண்டா வரல. இதுக்கு அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணாங்க பாரதிராஜா, உள்ளே விட மாட்டாங்க பாரதி ஆஃபீஸ்க்குள்ள. பாலமேந்திரன் போனேன், அசிஸ்டண்டா போல எதுக்கு நீ போனேன், அவர் வச்சுட்டா கூட வச்சுக்கிட்டாரு, முடிஞ்சு. பிதாமகன் சொல்றது என் தந்தைன்னு சொல்ற பாரதிராஜாவை வந்து வேளாராமத்தின் நாய்க்கு தெரியும் உனக்கு தெரியலன்னு சொல்லலாம். நீ கண்டிக்கவே இல்லை. கதை வேற சார், ரைட்டு வேற சார். இவ்வளவு என்ன பாரத திட்டினாரு, இவ்வளவு பேட்டி கொடுக்காதியா அடைப்பாசியா? நான் போய் பிரச்சனை பண்ணி வரவேன், நான் கொடுத்துக்கிறேன். நான் வந்துட்டேன். பாரதி திட்டுவாரு கண்டிப்பாரு, இப்பெல்லாம் கொடுக்காதே பேசாதையாரு. மேல நடக்குது சார். இவன் கேவலமா பேசுறான் சார். வேளாராமூர்த்தி பேட்டி கொடுத்துட்டான் சார். 80 வயசு சொல்றதுக்கு யாரு சார் உண்மை உண்டு? என் வயசு என்ன நானும் சொல்ல அவசியம் சார். என் வயசு எனக்கு அர்த்தம் கொண்டாடி பிள்ளைகளாம். நீங்க அர்த்தம் எனக்கு 80வது 90 போகுது. இது ஒரு தரமான வார்த்தையா? தயவுசெய்து நீங்க யோசிங்க. ரெண்டாவது வேலை சும்மா இருக்காரு. பாரத நீங்க ஓம் படம் எடுத்துட்டு லண்டனை படம் எடுத்துட்டு இருக்காரா? அவருக்கு வேலை சும்மா இருக்கான்னு சொல்லலாமா? சரி இதே சொல்றான் சார். இவங்க கூட இருக்காங்க, எல்லாம் ஒன்னதான் இருக்காங்க. நீங்க சொல்ற 80 வயசாக குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு அதனால மன்னிச்சு விட்டேன்னு பாலா சொல்றாங்க. அது வருஷம் தான் இது. 80 வயசு பாலாஜா வேலை சில கட்டாதான் போட்டு சொல்றாங்க. 80 வயசு வேலையில சும்மா இருக்காரு. நாய்க்கு தெரியும் உனக்கு தெரியாதா? என் கதை குற்றப்பரவல் அவன் கதையா? அதை நிரூபிக்கணும் இல்லையா சார்? நான் நிரூபிச்சிட்டேன். குற்றப்பரவல் கூட்டாஞ்சோம் கதையா, குற்றப்பரவல் கதை நிரூபி. அப்ப ஒருத்தன் என் எழுத்தாளன் நான் எது பேசினாலும் இது பாலாஜாவின் ஒரு வாங்க சாரம். ரைட்டா இல்லையா? சத்திரமா பாலாஜாவோட அணி. இப்ப நான் பிரஸ் தனியா கொடுக்க விரும்புறேன். பாலாஜா முதல் படம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். இது டைரக்ட் சம்பந்தம் இல்லை. ஆனால் வேளாராமூர்த்தி நீ சொல்லு என்ன சொன்ன மாதிரி வேளாராமூர்த்திக்கு பாலம் சம்பந்தம் அவன் டைப்பட்டின்னு சொல்லு. அந்த பேட்டி நீ அட்வொகேட் பண்ற. வேளாராமூர்த்தி சொல்ல வேண்டிய பதில் நீ சொல்ற சார். வேளாராமூர்த்தி சொல்லுங்க சார். பாரதி வந்து கைப்பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு, மோரம் பெற சொன்னாரு. அப்போ ஒரு எழுத்தாளனுக்கு நீ எழுதுற கதையான்னு கேட்டோன்னு வேளாராமூர்த்தி கோபம் தெரிச்சு, நியாயமான கோபம் கிரியேட்டருக்கு. அவன் அவனை பத்தி பேசுறது தப்புன்னு சொல்றேன்னு சொல்லிட்டான். நியாயப்படுத்த வரும்போது அவன் சொல்றேன். நீ எழுதுற கதை 2002 கூட்டாண்டி ஒரு வச்சுக்கு தெரிஞ்சுக்குங்க. பாரதியா வேளாண் செஞ்சது 97 வேளாண் கூட்டாண்டி கதை எழுதினானா? நீ பாலா கேட்கிறான் ஒரு எழுத்தாளர் பத்தி நீங்க அந்த கூட்டாண்டி எழுதினியா அப்படி கேட்ட போச்சுட்டான். கிரியேட்டர் கெட்டவாத சொல்லி எழுதிட்டான்.
அவன் அட்வைஸ் பண்ண நியாயம், அவன் உணர்வு நியாயமானது. எலும்பு கூட ஒரு உணர்வுன்னு சொன்னான். தயவுசெய்து எழுத்தாளர்களே, 2002 எங்க இருக்கு, 1990 எங்க இருக்கு? பாலாஜாவும் வேளாண் சந்திச்சு 91 முடிவு வச்சு 2000 கூட்டாளி வந்தப்ப சந்திக்கவே இல்லை. அப்ப எப்படி உண்மையா மோதிரம் போட்டது கையில் முத்து கொடுத்ததும் இந்த வேளாண் சொன்னா போய் பாலா எப்படி சொல்ல உண்மை தெரியாம இதுக்கு பதில் சொல்ல சார் பாலா. நான் ரத்தமா நான் என்ன பேசுகிறேன், வேளாண் அவன் பேசுறான், எனக்கு அது பாலாவை பேசுனா பாலத்தை நான் பேசுறேன்னு அர்த்தம். திருடன் பேச முடியா, நீ அவன் அட்வொகேட் பண்ற ரைட்டு, அதெல்லாம் அவன் பேசிட்டான், நியாயப்படுத்திட்டான். இப்ப நான் கேட்கிறேன், இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், இது பின் பேக் பிளே வேளாண்மைக்கும் பாலாபுரி பிளே கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணீங்க, நீங்க தப்பிக்க முடியாது. வேற எங்க வருது வெளியே பல கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, நடிகருக்கு அட்வான்ஸ் அது இதுன்னு போட்டு உருட்டாங்க. எவன் கதைக்கு எவன் அட்வான்ஸ் கொடுக்கறது? ஆர்யா, சூர்யா, இன்னொருத்தர் விஷாலு, இன்னொருத்தர் இருக்காரு முரளி பையன், மணிஷா கோயிலா, அதுக்கடுத்து அந்த இன்னொரு ராணா, இந்த லேடி பத்தி உதயமா இருப்பாங்க, பேர் என்னது, அனுஷ்கா. சார் இத்தனை பேர் தாங்க கூட ஒரு கதை சார். நான் வச்சிருந்த கேரக்டரு ஏன்னா நான் நல்ல கடாக்கறி வெட்டி வச்சிருக்கேன், நாய் கடிக்கு ஒன்று கவி ஓடிட்டு அதை வாங்கி சமைக்க பண்ணிருக்கேன் சார். கடாக்கறி எங்கது, நீ உப்பு புளி போட்டு சமைக்க போற, நான் விடுவேன் சார். அதை எவன் சொத்தை எவன் தட்டி என்ன அட்வான்ஸ் எவன் படுகிறது, அது எந்த தனஞ்சு அட்வொகேட் பண்றது? எங்க எங்க டீம் பாருங்க, எப்படி டீம் பண்ணிருக்காங்க. நீங்க அடிச்சோடு என்னுடைய குற்றப்பட கதை நான் அதை நிரூபிக்கிறேன். நான் கோர்ட்டு உங்க டைம் ஆயிடும், எங்க நிரூபிக்கணும் அங்க நிரூபிக்கிறேன், எங்க இருந்து திருடப்பட்ட கதை சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நெக்ஸஸ் பாத்தீங்களா, தொடர்பு தெரிஞ்சு போச்சா சார்? சார் ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க சார், இது நீங்க லிங்காசனம் சொல்றீங்க சார். சார் எத்தனை பேர் கதை நீங்க வெளியே சொல்றீங்க, எத்தனை கதை பதிஞ்சிருங்க, நீ என்ன எடுக்கிறது யாருக்கு தெரியும்?